டுடே ஆல்சோ மை டார்கெட் இஸ் மணி. நான் ஒரு கிறுக்கேன். எப்படின்னா சுயநலம். உங்களுக்கு எது நல்லதோ நீங்க செய்யணும் கோபிநாத். இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா this selfishness will become selflessness. எனக்கு பணம் தேவை என்று சொல்லுகின்றேன், ஆனால் நான் பணத்துக்காக வேலை செய்வதில்லை. நீ எக்ஸலன்ஸுக்கு வேலை செய், வெற்றி பெறு. அந்த வெற்றியின் பரிசு தொகை பணம். பணத்தில் மேல் ஆசைப்படு, ஆனால் மோகம் வைக்காது. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, படம் பண்ணாக்கா நான் சந்தோஷமா பண்ணுவேன். அது ஆக்சுவலா தப்பான ஸ்டேட். நீ ஹாப்பியா இருந்தா யூ வில் மேக் மணி. கடல்ல போய் குளிக்கிறோம்ல, என்ன எப்பவுமே ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், நான் இன்னும் ஒரு 20 மீட்டர் போகணும் சார். கடல் தண்ணியினுடைய வெயிட் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் வச்சிருந்தா நான் அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனா நான் தண்ணிக்குள்ள இருந்தா தண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணும்? நாம பணத்தை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு முனிவருக்கு அவருடைய தவம் தான் ஆபத்து, அது மாதிரி பணக்காரனுக்கு பணம் தான் ஆபத்து. என்ன அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்ல, ஆனா அதுக்கு பணம் வந்தாதான் தெரியும். நீங்க டாடா ரத்தன் டாடா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், நீங்க அவரோட பெரிய ஃபேன். அப்புறம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண காலகட்டங்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு நினைவு. பட் அப்ப சொல்றப்ப டாடா அவர்கள் எப்பொழுதுமே வந்து அவருடைய எண்ணமோ இதுவோ வந்து பணம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்காது. பட் ஆன் தோஸ் டேஸ் என்னுடைய டார்கெட் பணம் தான் அப்படின்னு சொல்லி ஆன் தோஸ் டேஸ்ன்னு சொன்னதை தப்பா சொல்லியிருப்பேன். நவடே ஆல்சோ டுடே ஆல்சோ மை டார்கெட் இஸ் மணி. ஆனா ஒரு பக்கம் பணம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் டார்கெட் இஸ் மணி. நீங்க பாருங்க, நான் ஒரு கிறுக்கேன். எப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு பிராக்டிஸ் செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இப்போ கோபிநாத், உங்களுக்கு எது நல்லதோ நீங்க செய்யணும் கோபிநாத். அது உங்க குடும்பத்துக்கு நல்லதா இல்லையா? உங்க குடும்பத்துக்கு நல்லது ஏதோ அது சென்னை மாநகரத்துக்கு நல்லதா இல்லையா? சென்னை மாநகரத்துக்கு எது நல்லதோ அது இந்தியாவுக்கு நல்லது அல்லவா? இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா this selfishness will become selflessness. எனக்கு பணம் தேவை என்று சொல்லுகின்றேன், ஆனால் நான் பணத்துக்காக வேலை செய்வதில்லை. எக்ஸலன்ஸ் இஸ் மை ஆப்ஜெக்டிவ், பை ப்ராடக்ட் இஸ் ப்ராஃபிட். நான் எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணும்போது அங்க பை ப்ராடக்ட் வருது இல்ல. இப்போ விஸ்டம் அண்ட் எக்ஸலன்ஸ் பத்தி பேசுறப்ப பை ப்ராடக்ட் இஸ் மணி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த டாடா அவர்களை பற்றி பேசுகிற போது வந்து he always thinks money is a by product. பட் அந்த காலகட்டத்தில் வந்து நான் மணி பை ப்ராடக்டா நினைச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அனுபவங்கள்ல வேறு மாதிரியான புரிதல் வந்திருக்கு. அதே அனுபவம் தான். சிவசங்கரன் பிறந்தது 1957 அக்டோபர் 18. ஓகே, அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே அனுபவம் தான். இட்ஸ் எ யூனிவர்சல் லா. நீ எக்ஸலன்ஸுக்கு வேலை செய், வெற்றி பெறு. அந்த வெற்றியின் பரிசு தொகை பணம். பணத்தில் மேல் ஆசைப்படு, ஆனால் மோகம் வைக்காது. பணம் இன்பத்திற்கு சம்பந்தம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க கோபிநாத், படம் பண்ணாக்கா நான் சந்தோஷமா பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா தப்பான ஸ்டேட்மெண்ட். நீ ஹாப்பியா இருந்தா யூ வில் மேக் மணி. தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. பட் ஆனால் டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு கட்டத்தில் நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் பணத்தால பெரிய மகிழ்ச்சி வராதுன்னு சொல்றாங்க. அது எதனால தொடாத வரைக்கும் நமக்கு அது உண்மை. அது உண்மை. அதுக்கு பேரு இப்ப இந்த கடல்ல போய் குளிக்கிறோம்ல, என்ன எப்பவுமே ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துடுன்ட்டு நான் ஒரு நாள் கேட்டேன், நான் இன்னும் ஒரு 20 மீட்டர் போனேன் சார். கடல் தண்ணியினுடைய வெயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் வச்சிருந்தா நான் அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்றேன். ஆனா நான் தண்ணிக்குள்ள இருந்தா தண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணுது? நாம பணத்தை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கோம். பணம் வந்துட்டதுக்கு அப்புறமா சந்தோஷம் போயிடுது. என்ன பணம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு பணம் வந்தாதான் தெரியும். பணம் வந்தாதான் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு முனிவருக்கு அவருடைய தவம் தான் ஆபத்து, அது மாதிரி பணக்காரனுக்கு பணம் தான் ஆபத்து. என்ன அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்ல, இஸ் worried constantly how to protect it.